அன்பானவர்களே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழணும். சும்மா பந்தா பண்ணிக்கிட்டு ஸ்டைலுக்கு காணிக்க தட்டில் அப்படி ஏலம் போட்டு வாங்க வேண்டாம்னு சொல்லல. நம்ம விருதியம் அதுல இருக்கணும் இல்லையா? முதலாவது கற்பனை என்னது? தேவனிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம அவர்கிட்ட சேர்ந்து ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அவரிடத்துல அன்பு கூறணும். சரி, இதுக்கு ஈக்குவலா இருக்கிற மற்ற ஒரு கட்டளை என்ன தெரியுமா? மத்த 22 அதுல 39. இதற்கு ஒப்பா இருக்கு இரண்டாம் கற்பனை என்றால், முன்னெடுத்து நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்படி நம்ம அன்பு கூறுறோமா? அன்பு கூறணும் இல்லையா? அதற்கு ஸ்தோத்திரம். கல்லூரி வாழ்க்கையில கஷ்டப்படுற மக்கள், அப்படிப்பட்ட மக்களை ஸ்டூடெண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள்ட்ட போய் பேசுவேன், அன்பா இருப்பேன். அதை மனசை மாற்ற ரொம்ப பிள்ளைய நான் பார்த்துருக்கேன். நான் சூசைட் பண்ணுங்கிற கேர்ல ஆண்டவர் காமிப்பாரு. பாவமா இருக்கும். இந்த தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, தாய் இல்லாத பிள்ளைங்கள எத்தனையோ ஒரு ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். அப்படி ஒரு சமயம் இந்த கிளாஸ்ல நுழைந்த உடனே சில கிளாஸ்ல கிறிஸ்டின்ஸ் இருக்க மாட்டாங்க. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் வேண்டாமா? கிளாஸ் பாடத்தை ஆரம்பிச்சோட, மேடம் வி வாண்ட் ப்ரேயர் அப்படின்னு. சரி, நிஜமா வேணுமா? ஆமா, நம்ம சந்தோஷமா நாட்கள் அப்படி ப்ரே பண்ண உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் அதை காண்பிப்பார். என்ன அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் மன வேதனையோடு இருக்கிறாங்க, உள்ளிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படியே நொறுங்குண்டு இருக்கிற இருதயத்தை அப்படியே ஜெபம் பண்ணுவது காண்பிப்பார். ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கும். 3rd row இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கேர்ள், இருதயம் நொறுங்குண்டு இருக்குது, ஆண்டவர் காட்டுறார். இன்னும் சில கேர்ள் அப்படி சொல்லுவாங்க, சுவாமி நானும் இருதயத்துல நொறுங்குண்டு போயிருக்கிறேன், என்னை நேசிக்க யாருமே இல்லை, ஆண்டவர் என்னை நேசிக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு கரெக்டா ஆண்டவர் சொல்லுவார். ரொம்ப பயமா இருக்கும். 2nd row 3rd girl அப்படி எல்லாம். அப்ப ப்ரே முடிச்சோன்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க, மேடம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எங்க வீட்டுல எல்லாரும் என்ன திட்டிகிட்டே இருந்தாங்க, சுவாமி நீங்க என்ன அன்பு கூறுறீங்கன்னா எனக்கு மேடமோட வெளிப்படுத்துங்க அப்படின்னு. நம்ம இருதயம் நொறுங்குண்டு போயிருந்த சமயத்தில் நொறுங்குண்டு இருதயத்தில் உள்ள மக்களோடு நாம் அன்பா இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்ற பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இருதயம் நொறுங்குண்டு இருக்கின்ற போது யாராவது நமக்கு ஆறுதலாக பேச மாட்டாங்களா? யாராவது நமக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது நமக்கு நம்முடைய வேதனையை ஆற்றுகிற மக்களா இருக்க மாட்டார்களா? நம்ம நினைக்கிறோம், ஏங்குறோம். எனவே நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பணம் தேவை. சில பேருக்கு அன்பு போதும் இல்லை, அன்பான ஒரு வார்த்தை. சில பேருக்கு பணம் தேவைப்படுது, ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குது. எனவே நம்ம இடத்துல அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற நம்ம அர்ப்பணம் செய்யறோமா? அன்றரே கோடி கோடி ஸ்தோத்திரப்பா, நம்ம மறந்த துரோகி ஆண்டவரே, அன்றரே இந்த தாழ்மை நினைத்தீர் ஆண்டவரே. சொல்றார், விளையாட சேர்த்து தன்னை உன்னை மீட்டுக் கொண்டேன், அம்சாக்கி கண்ணரை கண்டேன், விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அன்றரை உன்னை சுற்றி எத்தனை பேர் உதவும் கரங்கள், எத்தனையோ கரங்கள் இருந்திருக்கிறது. ஆனா அவனுடைய மேட்டிமை யாராவது ஹெல்ப் பண்ணா கூட எனக்கு வேண்டாம்னு நீ உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற. ஆண்டவரே இந்த மேட்டிமையெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. சுவாமி எங்களுடைய கஷ்டத்தில் ஆண்டவரே யாராவது எங்களுக்கு உதவி செய்வேன்னு நினைத்தது போல நாங்களும் கூட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீட்டப்படுற கரங்களுக்கு எங்களாலும் முடிந்த உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆமென்.